90 வருஷங்களா மனித குலத்தை முக்திக்கு கொண்டு வர போராடிய ஒரு மகான் தன் வாழ்நாளின் கடைசியில விரக்தியால தன் தலைய சுவரில் முட்டிக்கொண்டு இறந்தார்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேட்பதற்கே ரொம்ப ஒரு முரண்பாடான அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஏன்னா ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள்னா ஒரு மரத்தடியில முகத்துல பெரிய புன்னகையோட அமைதியா விடை பெறுவாங்கன்னு தான் நாம நினைச்சிருக்கோம். ஆமா. ஆனா அது மட்டும் இல்லாம அவர் தன் வாழ்நாளின் கடைசி 20 வருஷங்கள் கடுமையான ஒற்றை தலைவலியால, அதாவது அந்த மைக்ரேன் வலியால துடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த மனித குலத்தின் மனதையே மாற்ற வந்த ஒருவரால தன் சொந்த மன அழுத்தத்தை ஏன் கையாள முடியாம போச்சு? கண்டிப்பா. பல புகழ்பெற்ற தத்துவ மேதைகளுக்கும் ஞானிகளுக்கும் அப்படி நடக்கலங்கிறது தான் இங்க ஒரு ஆழமான உளவியல் உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த முரண்பாட்டை தேடித்தான் இன்றைய நமது இந்த ஆழமான தேடல் பயணிக்கப் போகுது. இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் ரொம்ப விசேஷமானவை. ஆமா, 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டின் புண்டா டெலெஸ்டே நகரில் ஓஷோ அவர்கள் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய அந்த உரைகள்தான் இது. கரெக்ட். பியாண்ட் சைக்காலஜி, அதாவது பியாண்ட் சைக்காலஜி என்ற தொடர் சொற்பொழிவுகளின் 29வது பகுதி தான் இன்றைய நமது தேடலின் மைய கருத்து. அந்த தலைப்பே ஒரு சுவாரஸ்யமான திறப்பு தான். பியாண்ட் சைக்காலஜி, அதாவது மனித மனத்தின் உளவியலின் வரம்புகளை தாண்டி தியானத்தின் பாதையை நோக்கி எப்படி பயணிக்கிறது என்பதை ஆராய்வதுதான் இதன் நோக்கம். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். அந்த 90 வயது மகானை பற்றி நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டேன் இல்லையா? அவர் வேறு யாருமல்ல, ஜே கிருஷ்ணமூர்த்தி தான். ஓ, அவரா? அவர் 13 வயதிலேயே உலகம் முழுவதும் புகழ் பெற்றவராச்சே. அதேதான். ஒட்டுமொத்த மனித குலத்தையே மாற்றி விடலாம் என்ற அதீத நம்பிக்கையுடன் தன் பணியை தொடங்கியவர். ஆனா மக்கள் அவர் சொல்வதை உள்வாங்கிக் கொள்ளாததால வருஷங்கள் செல்ல செல்ல அவர் மிகுந்த ஏமாற்றமும் விரக்தியும் அடைஞ்சாரு. அவர் மட்டும் அல்ல, குர்ஜீஃப் மற்றும் பி.டி. ஆஸ்பென்ஸ்கி ஆகியோரின் கதையையும் இதனோட நாம இணைத்து பார்க்கணும். குர்ஜீஃப் ஒரு பெரிய ஞானி, ஆனா அவர் முறையான கல்வி கற்காதவர். அதாவது ஒரு கரடுமுரடான மனிதர்னு சொல்லலாம். ஆமா, அவரிடமிருந்தது செதுக்கப்படாத வைரங்களை போன்ற ஒரு தூய்மையான ஞானம். ஆனா ஆஸ்பென்ஸ்கி அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு சிறந்த கணிதவியலாளர், தர்க்கவாதி மற்றும் அற்புதமான எழுத்தாளர். ஆஸ்பென்ஸ்கிய ஒரு திறமையான நகை ஆசாரி என்று கூட சொல்லலாம். அவர் குர்ஜீஃப் என்ற வைர சுரங்கத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து அதை அழகாக பட்டை தீட்டினார். கரெக்ட். ஆனா இறுதியில நடந்தது என்ன? குருவுக்கே துரோகம் செய்துவிட்டு தனக்கென ஒரு சொந்த பள்ளியை தொடங்கிவிட்டார் ஆஸ்பென்ஸ்கி. அது மட்டுமல்ல, தன் குருவையே விமர்சிக்கவும் செஞ்சார் இல்லையா? ஆமா, தனது மாணவர்களை குர்ஜீஃப போய் பார்க்கவே கூடாது என்று தடை விதித்து அவரையே விமர்சிக்கவும் தொடங்கினார். ஏன் அப்படி செய்தார்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது வெறும் பொறாம இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான உளவியல் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. குர்ஜீஃப் அதிகம் பேசத் தெரியாதவராக இருக்கலாம், ஆனா அவருக்கு ஒரு அபாரமான காந்த சக்தி, ஒரு ஆரா இருந்தது. அவருடைய கண்களை ஒருமுறை பார்த்தா வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ஓ, அப்போ மாணவர்கள் குர்ஜீஃப சந்தித்தால் தான் இவ்வளவு காலம் போதித்ததெல்லாம் வெறும் இரவல் வாங்கப்பட்ட தத்துவம் என்பது தெரிந்துவிடும்னு ஆஸ்பென்ஸ்கி பயந்திருக்காரு. துல்லியமா அதேதான். அந்த ஆழமான பயம்தான் அவரை அப்படி செய்ய வச்சது. இந்த உளவியலை நமது அன்றாட கார்ப்பரேட் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு பிரமாதமான புரட்சிகரமான ஐடியாவை கண்டுபிடித்த ஒரு டெக் கம்பெனி ஃபவுண்டரை அவர் தன் கம்பெனியை வளர்க்க வேலைக்குச் சேர்த்த ஒரு திறமையான மார்க்கெட்டிங் சிஇஓவே காய் நகர்த்தி கம்பெனியை விட்டு துரத்துவது போல இருக்கு இது. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். அந்த சிஇஓக்கு தெரியும் நிறுவனரிடம் இருக்கும் அந்த அசல் தன்மை தன்னிடம் இல்லை என்று. அந்த பாதுகாப்பின்மைதான் துரோகமா மாறுது. மிகச் சரியான கோணம். அந்த அசல் தன்மையை காப்பாற்றிக் கொள்ள குர்ஜீப் சில விசித்திரமான உத்திகளை கையாண்டார். அவர் தனது முதல் புத்தகத்தை 1000 பக்கங்கள்ல வெளியிட்டார். 1000 பக்கங்களா? அது ஒரு பெரிய புத்தகமாச்சே. ஆமா, ஆனா அதுல முதல் 100 பக்கங்களை மட்டுமே வெட்டி படிக்கக்கூடிய நிலையில வச்சிருந்தார். மீதமுள்ள 900 பக்கங்களை வெட்டாமலேயே ஒன்றுடன் ஒன்று ஒட்டியபடியே கொடுத்தார். ஆமா, அதோட ஒரு விசித்திரமான நிபந்தனையும் விதித்திருந்தார். முதல் 100 பக்கங்களை படித்து பாருங்கள், அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அர்த்தமுள்ளதாக தோன்றினால் மட்டும் மீதமுள்ள பக்கங்களை வெட்டி படிங்கள்னு சொன்னாரு. அது மட்டுமில்லாம, அப்படி பிடிக்கலனா புத்தகத்தை திருப்பி கொடுத்துவிட்டு உங்கள் பணத்தை முழுமையாக திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாரு. ஏன் இப்படி செய்யணும்? அவர் தனது புத்தகத்தை அதிகமா விற்க நினைக்கலையா? ஒரு எழுத்தாளருக்கு தன் புத்தகம் நிறைய பேரை போய் சேரணும்னு ஆசை இருக்குமே. இல்ல,
அவர் ஒரு உளவியல் வடிகட்டியாக இதை பயன்படுத்தினார். மனித மனம் எப்போதுமே இலவசமாகவோ அல்லது எளிதாகவோ கிடைக்கும் விஷயங்களை மதிப்பதில்லை. உண்மைதான். நாமே பல ஃப்ரீ PDF புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி படிக்காம வச்சிருப்போம். கரெக்ட். அந்த 900 பக்கங்களை ஒருவர் கத்தியால் வெட்டி படிக்க வேண்டுமென்றால் அவருக்கு எவ்வளவு பொறுமையும் தேடலும் இருக்கணும். இது வெறும் புத்தகம் அல்ல, இது ஒரு கமிட்மெண்ட் மெக்கானிசம். ஓ, அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள் முதல் 100 பக்கங்களோடு ஓடிவிட வேண்டும் என்பதுதான் குர்ஜீப்பின் நோக்கம். ரொம்ப புத்திசாலித்தனமான உத்தி. ஆமாம். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இவ்வளவு செய்தும் தனக்கு நெருங்கமான சீடர்களே துரோகம் செய்யும்போது, கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் சரி, குர்ஜிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க ஏமாற்றம் அடைவதில் என்ன தவறு இருக்கு? தனது வாழ்நாளையே ஒரு விஷயத்துக்காக அர்ப்பணித்த பிறகு மனித இயல்பின்படி அந்த விரக்தி வருவது சகஜம்தானே? இங்கேதான் நாம பிரச்சனைக்குரிய ஆணிவேரை கண்டுபிடிக்கணும். ஏமாற்றம் என்பது அவர்கள் செய்த வேலையிலுமோ அல்லது மற்றவர்கள் செய்த துரோகத்திலோ இல்ல. ஏமாற்றம் என்பது அவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கிக் கொண்ட எதிர்பார்ப்பில் இருக்கிறது. ஓ, அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஆமா. ஒட்டுமொத்த மனித குலத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அவர்களின் அதீத சீரியஸ்னஸ் தான் அவர்களை கொன்றது. உலகை மாற்றும் பொறுப்பை தங்கள் தோள்களில் சுமக்குறாங்க. அந்த சுமைதான் கிருஷ்ணமூர்த்திக்கு 20 வருட கடுமையான தலைவலியாக மாறியது. அதாவது அந்த மகான்கள் தங்களை ஒரு இரட்சகராக நினைத்துக் கொண்டார்கள். எதிர்பார்ப்பு என்பது ஒரு விதமான முதலீடு. நான் இதை செய்கிறேன், அதற்கு பதிலாக இந்த உலகம் மாற வேண்டும் என்ற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம். மிக சரி. அந்த ஒப்பந்தம் மீறப்படும்போது மனம் உடைகிறது. அப்படியானால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு குரு எப்படி இயங்க முடியும்? உலகை மாற்றாமல் அவர்கள் ஏன் போதிக்க வேண்டும்? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. இதற்கான விடையத்தான் ஓஷோ முன்வைக்கிறார். ஓஷோவின் அணுகுமுறை இங்கே முற்றிலும் வேறுபடுது. அவர் எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர் வாழ்க்கைய ஒரு விளையாட்டாக, ஒரு லீலாவாக பார்க்கிறார். தான் பெற்ற ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வது மட்டுமே தன் வேலை. அதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, உலகம் மாறுகிறதா இல்லையா என்பது தன் பொறுப்பல்ல என்று அவர் தெளிவாக இருக்காரு. இந்த விளையாட்டுத்தனம் எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் ஓஷோவின் வாழ்க்கையிலேயே இருக்கு. பரோடாவைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஓஷோவை பற்றி முழுவதும் பொய்களும் வதந்திகளும் நிறைந்த ஒரு அவதூறு புத்தகத்தை எழுதினார். ஆமா, அதை அச்சிடுவதற்கு முன்னாடி ஓஷோவுக்கே அனுப்பி வைத்தார். சாதாரண மனிதராக இருந்தா வழக்கு போட்டிருப்பார் அல்லது கடுமையாக கோபப்பட்டிருப்பார் இல்லையா? கண்டிப்பா, எந்த மனுஷனுக்கும் கோபம் வரும். ஆனா ஓஷோ என்ன செய்தார் தெரியுமா? அந்த புத்தகத்திற்கு தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார். இதுதான் அந்த எதிர்பார்ப்பில்லாத நிலை. இவ்வளவு குப்பைகளை சேகரிக்க 1 வருடம் கடினமாக உழைத்திருக்கிறாய். உன் எழுத்து நடை நன்றாக இருக்கிறது. இந்த புத்தகம் நன்றாக விற்பனையாகி நீ நிறைய பணம் சம்பாதிக்க என் ஆசீர்வாதங்கள் என்று கடிதம் எழுதினார். இது ஒரு தற்காப்பு கலை உத்திய போல எனக்கு தோணுது. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல, குறிப்பா ஐக்கிடோ போன்ற கலைகளில் எதிரி உங்களை தாக்க வரும்போது நீங்கள் எதிர்த்து போராட மாட்டீர்கள். ஆமா. மாறாக எதிரியின் பலத்தையே அவருக்கு எதிராக திருப்பிவிடுவீர்கள். ஓஷோ இங்கே அதேதான் செய்கிறார். கோபப்படாமல் ஆசீர்வாதம் வழங்குவதன் மூலம் அந்த பொய்களின் பலத்தையே அவர் முற்றிலுமாக உடைத்துவிட்டார். அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயே ஓஷோவின் ஆசீர்வாதம் அச்சிடப்பட்டது. அதை பார்த்த பொதுமக்களும் ஊடகங்களும் ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. அதுதான் உளவியல் ரீதியான வெற்றி. உங்களை யாராவது தாக்கும்போது நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்தால் மட்டுமே அங்கு ஒரு ஈகோ உருவாகிறது. கரெக்ட். அந்த ஈகோவைத்தான் மற்றவர்கள் காயப்படுத்த முடியும். நீங்கள் பாதுகாப்பதற்கு எதுவுமே இல்லை என்று விட்டுவிடும்போது அந்த தாக்குதல் உங்களை ஊடுருவிச் சென்று காற்றில் மறைந்து விடுது. சரி, இந்த எதிர்பார்ப்புகளும் பிரித்து பார்க்கும் மனநிலையும் ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்றா நிச்சயமா இல்ல. ஆமாம், இது எல்லாருக்குமான பிரச்சனை தான். நமது அன்றாட உலக வாழ்க்கைய, குறிப்பா நமது பணத்தையும் காதலையும் உறவுகளையும் இது எப்படி சீரடிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். இத பற்றி அபிபாவ் என்ற சீடர் பணம் எப்படி வாழ்க்கையை இவ்வளவு சிக்கலாக்குகிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு பதிலாக ஓஷோ பெரும் பணக்காரரான அரிஸ்டாட்டில் ஒனாசிஸின் மகளின் கதையை சொல்றாரு. அந்த பெண்ணின் கதை ஒரு முழுமையான உளவியல் பாடம்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? ஆளிடம் உலகத்தையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு பணம் இருந்தது. இளமை, அழகு எல்லாம் இருந்தது. ஆனா அவளுக்குள் ஒரு தீராத சந்தேகம் உருவானது. தன்னிடம் வரும் ஆண்கள் தன்னை நேசிக்கிறார்களா அல்லது தன் பணத்தை நேசிக்கிறார்களா என்ற குழப்பம் அவளை ஆட்கொண்டது. இது பல பணக்காரர்களுக்கும் வர்ற சாதாரண சந்தேகம் தானே. ஆனா
அந்த சந்தேகம் அவளை எந்த அளவுக்கு கொண்டு சென்றது என்றால், திருமணத்திற்கு முன்பே ஒருவேளை விவாகரத்து நடந்தால் நான் எந்த பணமும் கேட்க மாட்டேன் என்று தன் கணவர்களை சட்டப்பூர்வமாக எழுதி கையெழுத்திடச் செய்தாள். ஓ, ஒரு ப்ரீனப் அக்ரிமெண்ட் மாதிரி. ஆமாம். இப்படி செய்தே அவளுடைய 3 திருமணங்களும் தோல்வியடைந்தன. திருமண நாளே அவளுக்கு விவாகரத்து நாளாக மாறியது. ரொம்ப சோகமான விஷயம். அந்த பணத்தின் மீதான சந்தேகம் அவளை அதோடு விடவில்லை. தன் அழகால்தான் இவர்கள் பணம் பறிக்க வருகிறார்களோ என்று எண்ணி வேண்டுமென்றே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தன் உடலமைப்பை கெடுத்துக் கொண்டாள். வாவ்! தன்னை அசிங்கப்படுத்திக் கொண்டால் உண்மையான அன்பு கிடைக்குமா என்று ஒரு விசித்திரமான தேடல்ல இறங்கியிருக்காங்க. ஆமா. ஆனா இறுதியாக நடந்த 4வது திருமணம் எல்லாவற்றையும் முடித்து வைத்தது. அந்த நபர் ஏற்கனவே மிகப்பெரிய பணக்காரன் என்பதால் இவள் எந்த ஒப்பந்தமும் அவரிடம் வாங்கவில்லை. பணக்காரன் என்பதால் பணத்துக்காக வரமாட்டான் என்று நம்பியிருக்காங்க. ஆமா. ஆனால் அந்த நபர் மிகவும் தந்திரமானவர். திருமணத்திற்கு பிறகு அவளை விவாகரத்து செய்து அவளது பாதி சொத்துக்களை பறித்து கொண்டு சென்று விட்டார். ஓஷோ இந்த கதையின் மூலம் பணத்திற்கும் மனதிற்கும் உள்ள உறவை மிக ஆழமாக விளக்குகிறார். ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு வலுவான மாற்றுக் கருத்து இருக்கு. இதுல அந்த பெண்ணை நாம எப்படி முழுமையாக குறை சொல்ல முடியும்? என்ன சொல்றீங்க? அதாவது, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும்போது தன்னை சுற்றி இருப்பவர்கள் பணத்துக்காகத்தான் வருகிறார்கள் என்று ஒருவருக்கு சந்தேகம் வருவது முற்றிலும் நியாயமானதுதானே? தன்னை ஏமாற்றத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் உருவாக்குவது எப்படி உளவியல் பிழையாகும்? மேலோட்டமாக பார்த்தால் அது தற்காப்பு போலத்தான் தோன்றும். ஆனால் ஓஷோ இங்கே ஆணி வேறே அசைக்கிறார். அவர் கேட்கிறார், உன் கண்களுக்காகவோ உன் மூக்குக்காகவோ உன்னை ஒருவன் நேசித்தால் அதை நீ எப்படி இயல்பாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதே போலதான் பணமும். ஓ, நீ பணக்காரியாக இருப்பது உன் முழுமையின் ஒரு பகுதி. உன்னையும் உன் பணத்தையும் ஏன் பிரித்துப் பார்க்கிறாய்? இல்லை, இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மூக்கோ கண்களோ என் உடலோடு ஒட்டியிருக்கும் பௌதீக உறுப்புகள். நான் பிறக்கும்போதே என்னோடு வந்தவை. ஆனால் பணம் என்பது அப்படி இல்லையே. அது வங்கி கணக்கில் இருக்கும் ஒரு வெளிப்பொருள். என் முகத்தையும் என் பணத்தையும் எப்படி ஒன்றென கூற முடியும்? இதை புரிந்து கொள்ள நாம பௌதீக அளவை விட்டுவிட்டு உளவியல் எல்லைக்குள் வரணும். உங்களின் அடையாளம், அதாவது உங்கள் ஈகோ எதனால் ஆனது? அது உங்கள் உடல் மட்டுமல்ல. உங்கள் கல்வி, உங்கள் நகைச்சுவை உணர்வு, உங்கள் திறமை மற்றும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் அல்லது வாரிசாக பெற்ற உங்கள் செல்வம், இவை அனைத்துமே உங்கள் உளவியல் ஆளுமையின் அங்கங்கள்தான். அப்படியென்றால் அந்த பெண் தன்னைத்தானே 2 துண்டுகளாக வெட்டி கொண்டாள் என்கிறீர்களா? நான் வேறு, என் பணம் வேறு என்று பிரித்துவிட்டாள். துல்லியமாக அதுதான் நடந்தது. ஒருவன் ஒரு பெண்ணின் அழகை மட்டும் நேசிக்கிறான், அவளது அறிவாற்றலை நேசிக்கவில்லை என்றால் அவள் முழுமையாக நேசிக்கப்படுகிறாளா? இல்லை. கரெக்ட். அதே போலதான் அந்த பெண் தன்னிடம் வரும் ஆண்களிடம், என் செல்வத்தை நேசிக்காதே, என் புறவயமான அழகை நேசிக்காதே, என் உள்ளத்தை மட்டும் நேசி என்று கூறும்போது அவள் தன் சொந்த இருப்பையே கூறு போடுகிறாள். அவள் தன் பணத்தை தன் எதிரியாக பார்க்கத் தொடங்கிவிட்டாள். தன்னைத்தானே முழுமையற்றவளாக ஆக்கிக் கொண்டாள். இதை கேட்கும்போது மனதிற்குள் ஒரு பெரிய திறப்பு ஏற்படுது. நாம இல்லாத ஒரு பிரச்சனையே தானே உருவாக்கி அதிலேயே எப்படி சிக்கி தவிக்கிறோம் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. ஆமா. சரி, அந்த பெண் ஏன் தன் உடலமைப்பை கெடுத்துக்கொள்ளும் அளவுக்கு தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டாள்? அவளுக்கு தேவை அன்பு. ஆனால் அவள் உணவை நாடியதன் உளவியல் என்ன? ஒரு மனிதனுக்கு உண்மையான அன்பு கிடைக்காதபோது அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய உளவியல் வெற்றிடம் உருவாகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப மனம் ஏகாவது ஒரு பௌரவப்போடை பெறுகிறது. அன்பு இல்லாத இடத்தை உணவு நிரப்ப முயல்கிறது. நாம் அன்பை வெறும் உணர்வு என்று மட்டும் நினைக்கிறோம். ஆனா உளவியலை தாண்டி பார்த்தால் அன்பு என்பது ஒரு உண்மையான உணவு. மிகச்சரி. இதை நிரூபிக்க ஓஷோ இந்தியாவில் தான் தங்கியிருந்த வீடுகளில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பகிர்கிறார். அவர் சில வீடுகளில் 3 அல்லது 4 நாட்கள் தங்குவார். அந்த நாட்கள் முழுவதும் அந்த வீடுகளில் இருந்த பெண்களுக்கு பசியே எடுக்காதாம். அப்படியா? ஆமா. உணவு உண்ணாமலேயே அவர்கள் மிகவும் முழுமையாகவும் அதீத ஆற்றலுடனும் உணர்ந்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? வெறும் மனித இருப்பு பசியை போக்குமா? இது சாத்தியம்தான். இதில் இன்னொரு முக்கியமான உதாரணத்தையும் அவர் சொல்கிறார். அந்த பெண்களில் ஒருவர் சமண மதத்தைச் சேர்ந்தவர். சமண மதத்தில் வருடம்தோறும் 10 நாட்கள் கடுமையான விரதம் இருப்பது வழக்கம். அவரும் 10 வருடங்களாக அப்படி விரதம் இருப்பவர்தான். ஓ, அவங்களுக்கு விரதம் இருப்பது பழக்கம்தானே? பழக்கம்தான். ஆனால் அந்த 10 நாட்களும் அவர் மனதிற்குள் உணவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பாராம்.
உடலை வருத்தி உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் மனம் முழுதும் சாப்பாட்டின் மீதே இருக்கும். ஆனா ஓஷோ அவர் வீட்டில் தங்கியிருந்த அந்த நாட்களில் உணவை பற்றிய எண்ணமே அவருக்கு வரவில்லை. ஒரு துளி பசி கூட இல்லை. அப்போதுதான் உண்மையான விரதம் என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது என்று அவர் ஓஷோவிடம் கூறுகிறார். இது எதை காட்டுகிறது? நீங்கள் கட்டாயப்படுத்தி உணவை மறுக்கும்போது உங்கள் மனம் அந்த பற்றாக்குறையை நினைத்து தவிக்கிறது. ஆனால் நீங்கள் முழுமையான அன்பால், ஒரு குருவின் நெருக்கத்தால் ஆன்மீக ரீதியாக நிரப்பப்படும்போது உடலுக்குத் தேவையான பௌதிக உணவின் தேவை கூட குறைந்து விடுகிறது. அன்பு உங்கள் ஆன்மாவின் பசியை தீர்க்கும் சக்தியாக, உணவாக மாறுகிறது. கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அன்பை, ஒரு ஆன்மீக நெருக்கத்தை நாம ஏன் அனுமதிக்க பயப்படுகிறோம்? மக்கள் ஏன் இதை நோக்கி ஓடி வரவில்லை? இங்கேதான் ஓஷோ ஹிப்பி என்ற வார்த்தைக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்கிறார். உலகைப் பார்த்து, அதன் சவால்களைப் பார்த்து, அதோடு ஒன்றர கலக்க பயந்து தன் முதுகை காட்டிக்கொண்டு தப்பியோடுவார்கள்தான் உண்மையான ஹிப்பிகள் என்கிறார். இந்த தப்பியோடும் மனநிலை ஏன் வருது? ஒரு குருவிடம் நெருங்கி வருவதற்கு மக்களிடம் ஒரு ஆழமான பயம் இருக்கில்லையா? கண்டிப்பா. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் வருவார்கள். ஏன்னா முழுமையாக நெருங்கினால் அவர்கள் இதுவரை கட்டி வைத்திருந்த அந்த பிரித்து பார்க்கும் ஈகோ உடைந்து விடுமோ என்ற பயம். இதை விளக்க ஓஷோ ஒரு அற்புதமான மெழுகுவர்த்தி உருவகத்தை பயன்படுத்துகிறார். இதை சற்று ஆழமாக கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு இருட்டான அறையில் ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது. அங்கே நீங்கள் மேலும் 1000 மெழுகுவர்த்திகளை கொண்டு வந்து ஏற்றுகிறீர்கள். இப்போது அந்த அறையில் மெழுகுவர்த்திகள் 1000ஆக இருக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனி வடிவத்தில், தனித்தனி இடங்களில் இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கும் ஒளி என்னவோ ஒன்றுதான். ரொம்ப அழகான கற்பனை. அந்த ஒவ்வொரு மெழுகுவர்த்திக்கும் தான் தனி என்ற அகங்காரம் இருக்கலாம். ஆனால் ஒளி என்று வரும்போது அந்த அகங்காரத்திற்கு அங்கே இடமில்லை. ஒளிகள் தங்களுக்குள் எந்த எல்லையையும் வகுத்துக் கொள்வதில்லை. அவை ஒன்றோடொன்று முழுமையாக கலந்து விடுகின்றன. ஒரு சீடன் குருவுடன் முழுமையாக கரையும்போது நடப்பதும் இதுதான். அவனுடைய பழைய அகங்காரம், நான் வேறு, என் பணம் வேறு, என் உடல் வேறு என்று பிரித்துப் பார்த்த அந்த மாயை அழிந்து போகிறது. அவன் ஒரு புதிய மாபெரும் ஒற்றை இருப்பின் அங்கமாகிறான். ஆமா, இது எப்படி இருக்கிறதென்றால், எல்லையை தேடி ஓடும் ஒரு நதி கடலில் கலப்பது போல. கடலில் கலந்த பின் நதி தனது பெயரை இழக்கிறது. ஆனால் கடலின் பிரம்மாண்டத்தை தனதாக்கிக் கொள்கிறது. நதி கடலாவதற்கு அது தனது கரைகளை, அதாவது தனது பாதுகாப்பை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதுபோலதான் உளவியலின் வரம்புகளை தாண்டி அமைதிக்குள் நுழைய நாம பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த அடையாளங்களை, எதிர்பார்ப்புகளை நாம கீழே வைக்க வேண்டும். இன்றைய இந்த விரிவான அலசலில் நாம பல ஆழமான முடிச்சுகளை அவிழ்த்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் எப்படி மனித குலத்தை ரட்சிக்க வந்த மகான்களையே மன அழுத்தத்தில் தள்ளியது என்பதை பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம வாழ்க்கைய ஒரு விளையாட்டாக, தற்காப்பற்ற ஒரு நிலையாக அணுகுவது எப்படி நம்மை தீண்டத்தகாதவர்களாக, காயப்படுத்த முடியாதவர்களாக மாற்றுகிறது என்பதை ஓஷோவின் உதாரணம் மூலம் உணர்ந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பணமோ அழகோ அறிவோ எதையும் நம்மிடமிருந்து பிரித்து பார்க்காமல் அனைத்தையும் நமது முழுமையின் ஒரு பகுதியாக எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஆழமான உளவியலை பார்த்தோம். இறுதியாக அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இருத்தலை நிரப்பும் உண்மையான உணவு என்பதையும் புரிந்து கொண்டோம். நிச்சயமா, இது ஒரு அற்புதமான தேடல். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த பணக்கார பெண் பணத்தை தன்னை விட்டு பிரித்து பார்த்ததால்தான் அவளது வாழ்க்கை நரகமானது என்று தெரிந்து கொண்டோம். சற்று ஆழமாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பதவி, உங்கள் கல்வி, உங்கள் உறவுகள், நீங்கள் செய்த தவறுகள் என எந்தெந்த அடையாளங்களையெல்லாம் உங்களை விட்டு பிரித்து பார்த்து உங்களை நீங்களே முழுமையற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் முழுமையை நீங்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இந்த கருத்துகள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.